இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களும் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதரர்களே, இப்பொழுது திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விஷயமாக இரு நபர்கள் கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது தீபத்தூண் என்பது தீபம் ஏற்றுவதற்கான தூண் தான். அது கோயிலுக்கு சொந்தமான தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதால் என்ன பிரச்சனை ஏற்பட போகிறது? நீதிபதி அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அப்போ நீதிபதி கேட்குறது அவருக்கு எடுத்து சொல்லப்பட்ட செய்தியினை தவறாக புரிந்து கொண்டு அவர் நீதியை சொல்லியிருக்கிறார். அதாவது சிக்கந்தர் மலை பகுதியில் உள்ள சிக்கந்தர் தர்கா மலைப்பகுதியில் உள்ள ஆங்கிலேயர் காலத்தில் நில அளவை கல்லாக இருக்கின்ற அந்த தூணை பற்றிய தீர்ப்பு அல்ல அது. ஏன்னா அது சிக்கந்தர் தர்கா சிக்கந்தர் மலை பகுதியில் உள்ள தூண், அது அளவை தூண். நீதிபதி சொல்லியிருப்பது கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதால் என்ன பிரச்சனை, தீபம் ஏற்றலாம் என்று சொல்லியிருக்கிறார். நீதிபதிகள் சொன்னது தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படித்தான் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த கார்த்திகை மாதமும் கோயிலுக்கு சொந்தமான தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டது, கோயில் நிர்வாகம் அதை செய்தது. இந்த செய்தி நீதிபதிகளுக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களிலும் பல நபர்கள், பொதுமக்களில் இந்த இந்து முன்னணி, அப்புறம் என்னமோ இந்த என்னமோ ஒன்று ஹிந்துன்று வச்சுக்கிட்டு இருக்காங்களே, தமிழ் ஹிந்துவா என்னமோ ஒன்றுன்ட்டு அவங்க, அப்புறம் இன்னும் பல பாரதிய ஜனதா கட்சி, இவங்கள்லாம் என்ன இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து, இவன் யார் ஹெச் ராஜா, இப்படி இவங்கள்லாம் இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள். உங்கள் கொண்டாட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இது நீங்கள் முன்னாலே கொண்டாடி இருக்கணும். ஏற்கனவே நாங்களே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்கடா. எங்கள் சிக்கந்தர் மலையில் வந்துக்கிட்டு அளவைக்கல் எல்லை கல்லில் தீபம் ஏற்றன்னு சொல்கிறது தப்பு அது அப்படின்னு சொன்னோம். அது உங்களுக்கு அன்னைக்கு புத்தி வரல, அறிவு இல்லை. இன்றைக்கி நீதிபதி சொன்ன உடனே தான் புத்தி வந்திருக்குது, அறிவு வந்திருக்குது. பிரச்சனை இல்லை, எப்படியோ ஒரு விஷயம் சிறப்பாக நீதிமன்றம் முடித்து வைத்ததற்கு நன்றி. ஏன்னா தீபத்தூணில் தான், கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை சிறப்பாக நீதித்துறை சொல்லியிருக்கிறது. ஒருபோதும் சிக்கந்தர் மலையில் உள்ள ஆங்கிலேயர் காலத்தில் அளவை கல்லாக பயன்படுத்திய அந்த இடத்தில் தீபம் ஏற்றுறன்னு யாராவது வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் விட மாட்டோம். அது அரசும் விடாது, நீதிமன்றமும் விடாது. ஏன்னா சிக்கந்தர் மலையில் உள்ளதில் அடுத்த தர்கா சம்பந்தப்பட்ட இடத்துல போய்கிட்டு நீ எப்படா தீபம் ஏற்றலான்னு நீதிமன்றம் அப்படித்தான் சொல்லும். ஏனென்றால் அப்படித்தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்குத்தான் இவர்கள் பொய்யர்கள் என்பதையும், தனக்கு எதிராகவே தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை கூட உணர சக்தி இல்லாத, உணர முடியாத அளவிற்கு உண்டான ஒரு புத்திகட்ட ஒரு கூட்டமாகவும் தான் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த பொய்யர்களை கவனமாக கையாள வேண்டும். எதிர்த்து அவர்களை சும்மா அது அப்படி இப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பதிவுகளை போடுவதை விட, அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய எல்லோரும் ஒற்ற கருத்தில் ஒன்றுபட்டு நாம் ஒரு ஒற்றுமையை வலிமைப்படுத்த வேண்டும். அப்படி வலிமைப்படுத்தினால் மட்டுமே இந்த பொய்யர்களின் முகத்திரைகளை கிழிக்க முடியும், அந்த பொய்யர்களை பின்வாங்க வைக்க முடியும்.
அதனால தான் இப்போ பாருங்க நீதித்துறையே வந்து அடி கொடுத்துருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழக அரசுக்கு அடி கொடுத்துருக்குது, நீதித்துறை கொட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொட்டு வாங்கியிருக்கிறது யாருன்னா பாஜக, இந்து முன்னணி, இந்த இந்துன்னு இப்போ பிடிச்சிக்கிட்டு தெரியுறாங்களே, இவங்களுக்கு தான் நீதித்துறை கொட்டு கொடுத்துருக்குது. ஆனால் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றுங்கடா, ஏன்டா அங்கே போய்கிட்டு பிரச்சனை அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் இனி சிக்கந்தர் மலை பகுதியில் உள்ள அளவை கல்லை பற்றி யாரும் பேச மாட்டார்கள், அந்த பேச்சு முடிஞ்சுது. அதனால் அன்பானவர்களை, ஒற்றை கருத்தில் ஜனநாயகத்தை விரும்புகின்ற இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை விரும்புகிற அனைத்து மக்களும் இந்த தேச விரோத கும்பல்களுக்கு சரியான பதில்களையும் பாடங்களையும் கற்பிக்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அப்படி தொடர்ந்து மேற்கொள்ளுகிற அனைவர்களுக்கும் அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன். உங்கள் நண்பன் சுலைமான் சேத், இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுச் செயலாளர்.